طيب، بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. اللهم اجعل أعمالنا كلها صالحة ولوجهك خالصة ولا تجعل فيها لأحد شيئا. اللهم ارزقنا الإخلاص في الأعمال والأقوال. اللهم طهر قلوبنا من النفاق وأعمالنا من الرياء. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லாஸ்டா வந்த மெசேஜ்ல 9:45 போட்டிருந்துச்சு, அதனால நல்லா குறைவா இருக்குது. என்ன நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்றதுல முதலாவது விஷயம், நாங்க ஷேக் சொன்னது போல 4வது செஷன் இது. ஏற்கனவே 3 அமர்வுகள்ல இருந்து ரம்லான் நோக்கம், அதை அடைவதற்கான துணை இலக்குகள் என்ன, அதில் பெற்றுக்கொள்ள வேண்டிய வெலூஸ், நாங்கள் எங்களில் நிலைநிறுத்த வேண்டிய விழுமியங்கள் என்ன, அதே போன்று இவற்றை அடைவதற்கு என்னென்ன செயல் ரீதியான வேலைகள், அதாவது ஆக்ஷன் லெவல்ல என்ன செய்யலாம் என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இங்க மிக முக்கியமாக நாங்க கடந்த அமர்வுகள்ல சொன்ன விஷயம்தான், இந்த ரமதான்ல எவ்வளவு நிகழ்ச்சிகள்ல நாங்க ஈடுபடுகின்றோம் என்பதல்ல முக்கியம், அந்த நிகழ்ச்சிகள் ஊடாக இந்த இலக்கை நோக்கி எந்த அளவு தூரம் வந்திருக்கிறோம் என்பது ஆக முக்கியம். இன்னொரு வகையில கேட்பதாக இருந்தால், இன்றைக்கு நாங்க 19வது இரவுல இருக்கிறோம். கிட்டத்தட்ட 5ல் 3 பகுதி முடிஞ்சு ரமதான்ல, இன்னும் 2 பகுதி தான் கிட்டத்தட்ட எஞ்சி இருக்கிறது. இந்த 5ல் 3, அதாவது பெரும்பாலான நாட்கள் முடிந்து விட்டது. இந்த முடிந்த நாட்கள்ல செய்த செயல்கள்ல இருந்து என்னில என்ன மாற்றம் வந்திருக்கிறது என்பதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கிற ஒரு கேள்வி. அதைத்தான் நான் கேட்டேன், எந்த அளவு தூரம் ரமதான்ட இலக்கை நோக்கி நாங்கள் சென்றிருக்கின்றோம் என்பதுதான் முக்கியம். ரமதான் வந்தது, நோன்பு இருந்தோம், இரவுல நின்று வணங்கினோம், குர்ஆன் ஓதினோம், திக்ருகளை செய்தோம், இன்னும் எத்தனையோ விஷயங்களை நாங்கள் தடுத்து கொண்டோம். ஆகமாக்கப்பட்ட விஷயங்களை கூட நாங்கள் தடுத்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தினூடாகவும், நாங்கள் செயற்பட்ட இந்த எல்லா செயற்பாடுகள் ஊடாகவும் நாங்கள் என்ன அடைஞ்சு கொண்டோம், என்ன பெற்றுக்கொண்டோம், என்ன மாற்றத்தை கண்டோம் என்று நாங்கள் சிந்திப்போமா இருந்தால், இங்கேதான் கடந்து வந்த பாதையில் இந்த ரமலான் 18 நாட்களையும் வெற்றி தங்கி இருக்கிறது. எத்தனை பக்கங்கள் ஓதினோம், எத்தனை மணித்தியாலம் நின்று வணங்கினோம், எத்தனை நோன்புகள் இருந்தோம் என்பதை விட என்ன மாற்றத்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கின்றோம், எங்களில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது என்பதுதான் மிகவும் மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியாக காணப்படுகிறது. ஒவ்வொருத்தரும் கேட்டு பாருங்க. இந்த ரமலானுக்கு முந்திருந்த நான், இந்த ரமலானுக்கு முந்திருந்த என்ற உணர்வுகள், இந்த ரமலானுக்கு முந்திருந்த என்ற சிந்தனைகள், இந்த ரமலானுக்கு முந்திருந்த என்ற நடத்தைகள், இவைகள் எந்த அளவு தூரம் டெவலப் ஆகிருக்குது, வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, அல்லது மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது, அல்லது நெறிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அல்லது தவிர்க்க வேண்டிய பல விஷயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திச்சு பாருங்க. இந்த நேரத்துல நல்ல ஆழமாக சிந்திச்சு பாருங்க. உங்களோட கண்களை மூடிக்கொண்டு கடந்து வந்த அந்த 18 நாட்களை சிந்திச்சு பாருங்க. நீங்க செஞ்ச செயல்களை பாருங்க, அந்த செயல்களின் ஊடாக வந்த மாற்றங்களை பாருங்க. அந்த மாற்றங்கள், அதாவது ஒரு வேலையை செய்யும் போது அங்க நாங்க அவுட்கம்ண்டுவோம், அவுட்புட்டுவோம், இம்பேக்டுவோம். உதாரணத்துக்கு, ஒருத்தர் மனம் உருகிறதுக்கு பயான் பண்றாரு, கவலை வருவது, கண்ணீர் வருவது, துவா செய்கிறேன், மன கவலையோடு துவா செய்கிறேன். அல்லது நீண்ட நேரம் நின்று வணங்குறாரு, கால் கடுக்குது, ஒரு ஃபீலிங் கொண்டு வருவது. அப்படி ஒவ்வொரு ஆக்ஷனுங்க. இதெல்லாம் அவுட்கம், அந்த செயலின் ஊடாக வந்த வெளிப்பாடுகள். இது என்ன இம்பேக்டை கொண்டு வந்துச்சு, என்ன தாக்கத்தை செலுத்திச்சு, என்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சு என்ற
இதுதான் மிக முக்கியமான விஷயம். என்ன இம்பாக்ட் பண்ணுது, என்ன தாக்கம் செலுத்துச்சு, என்ன அடையாளத்தை அவை அந்த செயல்கள் என்ன அடையாளத்தை விட்டு சென்றிருக்கிறது என்று சிந்திப்பதுதான் மிக முக்கியமான தருணமாக கேள்வியாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் எஞ்சியிருப்பது இன்னும் ஒரு சில நாட்களே. ஏன பழக்க வழக்கங்கள் மாறல, ஏன சிந்தனைகள் மாறல, யாரை பத்தி எல்லாம் எந்த கருத்துல இருந்தனா அந்த கருத்துலாம் அப்படியே தான் இருக்குது. அது எந்த சேஞ்சும் இல்லை. ரைட். நான் என்னென்ன செயலெல்லாம் செஞ்சேனோ அந்த செயல்களை பற்றிய எண்ணங்களும் பதிவுகளும் அப்படியே தான் இருக்கிறது. அல்ல நான் ஒருத்தரால பாதிக்கப்பட்டிருப்பேன், அந்த பாதிப்பு அப்படியே தான் இருக்குது. என்ன கவலைகள் அப்படியே தான் இருக்குதுண்டா இங்க நாங்க ஒவ்வொருத்தரும் சீரியஸாக சிந்திக்க வேண்டிய தருணத்துல இருக்கிறோம் நாங்க. எனவேதான் மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இங்கேதான் நாங்க மிக முக்கியமாக ஒவ்வொருத்தரும் எங்களை ஒரு முறை மீள் பரிசீலனை, சுய விசாரணை, முகாசபா செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இது செய்து ரிசல்ட்ஸை பத்தி இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நிறைய இங்க பாருங்களேன், எனக்கு இந்த மாதிரியான வேலை வந்தது, இந்த முறை குர்ஆன் ஓதுறது நல்லா குறைஞ்சிட்டு, எனக்கு இந்த மாதிரியான ஒரு வேலை வந்ததால இரவுல நின்று வணங்க கிடைக்கல, இப்படி ஒரு சோழி வந்ததால பகல் முழுக்க எந்த இதுவும் இல்லா போயிட்டு, அல்லது சில நோய் காரணியில சொல்லி எனக்கு இந்த முறை நோவு பிடிக்க கிடைக்கும், இப்படி இன்னொரு குற்றம் இருக்கு. அப்ப இப்படி பல வகையான ஆட்கள் இந்த 18 நாட்களையும் எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுல நான் யார், எந்த வகையை சேர்ந்தவர், அமல்களை அதிகமாக செஞ்சு அதிகமாக தாக்கம்பட்டு அல்லோட மிக நெருக்கமாகிவிட்ட ஒரு அடியானா, இல்ல சாதாரணமாக செய்து நல்ல தாக்கம் பெற்று மிக நெருக்கமாகி விட்டேனா, அல்லது செயலும் சாதாரணம் மாற்றமும் சாதாரணமா இருக்கிறது, அல்லது செயல் சாதாரணமா இருக்கிறது, அல்லது செயல் அதிகமா இருக்குது மாற்றம் குறைவாக இருக்குது, அல்லது மாற்றம் இல்லாமல் இருக்குது, அல்லது செயலும் இல்லை மாற்றமும் இல்லை வெறும் சம்பிரதாயமாகத்தான் என்ற நிகழ்வுகள் போகிறதா என்று இப்படி பல நிலைப்பாட்டை கொண்டவர்கள் இந்த ரமதான் கடந்த 18 நாட்களிலும் இருந்து சமரி செய்து பார்க்கின்ற பொழுது, சுருக்கமாக பார்க்கின்ற பொழுது, தொகுத்து பார்க்கின்ற பொழுது பார்க்க இந்த இடத்துல தான் இன்றைய அமர்வு முக்கியத்துவம் பெறுகிறது என்று நான் நினைக்கின்றேன். அதாவது இந்த 18 நாட்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளாத, நாங்கள் அடைந்து கொள்ளாத நன்மைகளை, மாற்றங்களை அடைஞ்சு கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு இன்னொரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தாலா வைத்திருக்கின்றான். எனவேதான் இன்றைய அமர்வுக்கு குனூசும் ஜவாஹிரும் ஃபில் ஆஷிரில் அவாஹிர், இந்த கடைசி 10ல நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டிய பொக்கிசங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டிய முத்து ரத்தினங்களும் நான் போட்டிருக்கிறேன். ஏண்டா ஏதோ மனித பலவீனங்கள் மிகைத்து கடந்த 18 நாளை எப்படியோ கழிச்சிட்டேன். ஆனா எஞ்சிருக்க நாட்களை நான் அப்படி கழிக்க கூடாது. ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் என்றால், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சாபத்துக்கு ஆமீன் சொன்ன விடயத்தை கொஞ்சம் சற்று சிந்திச்சு பாருங்க. கர்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா ஓத மிம்பர் மீது ஏறுகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து 3 சாபங்களை இடுகின்றார். அதுல மிக முக்கியமாக ஒரு சாபம் தான், யார் ரமலானை அடைந்தும் அதன் நூடாக அல்லாஹ்வின் அருளை பெற்று பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ, நரக விடுதலை பெற்றுக் கொள்ளவில்லையோ, இந்த ரமலானின் மூலம் பிரயோசனம் பெற்றுக் கொள்ளவில்லையோ, அவன் நாசமாகி போகட்டும், அவன் நாசமாகி போகட்டும், அவன் நல்லா இருக்கவே மாட்டான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல, அப்படியே ஆகட்டும் ஆமீன் என்று கருணை நபி சொல்கிறார்கள் என்றால், இந்த ரமலானை பயன்படுத்தி அதுல மாற்றம் காண்பது, மன்னிப்பை பெற்றுக் கொள்வது, நான் தூய்மை அடைவது என்பது தூய்மைக்கான பாதை. அதாவது நாங்க அப்படித்தான் சொல்ல இந்த செஷன் எல்லாத்தையும் சொல்ல, நாங்க தூய்மை பெறுவதற்கான பாதை ரமலான், தூய்மை பெறுவதற்கான பாதை. இப்ப நான் தூய்மை அடைஞ்சிருக்கிறேனா, அப்படி தூய்மை அடையலன்னு சொன்னா இப்படியே தான் வருகின்ற நாட்களும்
கலிமாக இருந்தால் அந்த சாபத்துக்கு ஆளாகிவிடுவோம். அந்த சாபத்தை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? வளமையை போல அவர்களோட கவலைகளை சொல்லிக்கொண்டு, கஷ்டங்களை சொல்லிக்கொண்டு, எதுவுமே கை கூடுதில்லை, லொஸ்ட் ஆகுது, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, பல மாதிரியான நியாயங்கள் இருக்கலாம். அதுக்கு நாங்க பல பேர்களை சொல்லலாம். ஆனா எங்கள் அந்த சாபம் தான் தொடரும். எனவேதான் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட சாபத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்ன அந்த சாபத்துல இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டதுக்காகவாவது இந்த கடந்து, அதாவது ஒரு ரமதானை பயன்படுத்துவதை பொறுத்தவரையில குறைஞ்ச எல்லை நான் இப்ப சொல்றேன். குறைஞ்ச எல்லை அந்த சாபத்துல இருந்து சரி என்ன நான் பாதுகாத்துக்கணும். அந்த சாபத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கான வழி என்னன்னா, நான் செய்கின்ற செயல்கள் ஊடாக மாற்றத்தை நோக்கி வந்திருக்கணும். நான் இந்த தூய்மை அடைந்திருக்க வேண்டும். நான் ரமதானுக்கு முந்தி இருந்த நான் அல்ல இப்ப இருக்கிறது. அல்ல இந்த ரமதான் முடிஞ்சு இருக்க போற நான், அல்ல இந்த ரமதான்ல இருந்து வெளியே வர நான், ரமதானுக்கு நுழையும் போது இருந்த நானாக இருக்கக்கூடாது. பல முன்னேற்றங்கள் இருக்கணும், பல மாற்றங்கள் இருக்கணும், பல நெறிப்படுத்தல்கள், பக்குவங்கள் இது எனக்கு வந்திருக்க வேண்டும். எனவே அந்த வகையில இதுவரையில் அப்படியான ஒரு நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்காவிட்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அறிவிப்போம். நீங்க அல்லாட அருள்ல, அல்லாட இரக்கத்துல நீங்க நம்பிக்கை இருக்க வேணாம். நீங்க நீங்க இப்ப இந்த பொழுதுல இருந்து முயற்சி எடுங்க, நியத்து வைங்க. எஞ்சி இருக்க, அதாவது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே உங்களை கொஞ்சம் ஒரு முகசபா செய்யுங்க, மீள் பரிசீலனை செய்யுங்க, கொஞ்சம் அமைதியா இருந்து ரமதானுக்கு முந்தி இருந்த என்னையும் இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, என்ன மாற்றம் வந்திருக்குன்னு பாருங்க. எதுவும் இல்லையா ஒரு உறுதி எடுங்க. எஞ்சி இருக்கிற நாட்களை எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, இந்த வேலை திட்டங்கள் எல்லாம், வேலை வெட்டிகள் எல்லாம் முன்ன பின்ன ஆக்கி விட்டு இந்த மாற்றத்தை கண்டாகணும். தக்குவாவை அடைஞ்சாகணும், தக்குவாவை ரியலைஸ் பண்ணி ஆகணும், மன்னிப்பை பெற்று ஆகணும் என்ற முடிவோட இன்றையிலிருந்து செயற்பட முற்பட்டாலும் கூட நீங்க வெற்றி பெறுவீங்க. நீங்க வெற்றி பெறுவீங்க. நீ எவ்வளவு செஞ்சீங்கன்றதை விட எந்த எண்ணத்தோட செய்றீங்க, எவ்வளவு தூய்மையாக செய்றீங்க, எதற்காக செய்றீங்கன்றாக முக்கியம். அந்த வகையில தான் இந்த தலைப்பு அமைச்சிருக்கிறோம். அந்த வகையில ஒவ்வொருத்தரும் முயற்சிங்க. வருகின்ற நாட்களை, அந்த நாட்கள் இருக்க அற்புதங்களை, அந்த நாட்கள் இருக்க பொக்கிசங்களை, அந்த நாட்களில் இருக்கின்ற அல்லாட அருட்கொடையில அப்படியே அனுபவிச்சுட்டு ரமலான்ல இருந்து வெளியே வரணும் என்று உறுதி எடுத்துக்கொண்டு இந்த தலைப்புக்குள்ள அளவாங்க. அந்த வகையில இந்த ஒரு சில ஒரு கருத்துல போட்டிருக்கேன். ரமலான் முடிகிறது என்பது, ரமலான் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில ரமலான் முடிவது என்பது ஒரு புதிய சாப்டரை நோக்கி, ஒரு புதிய பயணத்தை நோக்கி இந்த பயணம் ஆரம்பமாகுது. ஒரு புதிய சாப்டரை நோக்கி, ஒரு புதிய இலக்கை நோக்கி, அல்ல ஒரு புதிய இடத்துல இருந்து என் வாழ்க்கை ஆரம்பிக்குது, என் பயணம் ஆரம்பிக்குது. அது ஜன்னா சொர்க்கத்துக்கு இட்டு செல்லக்கூடிய பாதை என்றுதான் நாங்க எடுக்கணும். ரமலான் முடிகிறது என்பதுல ஒரு புதிய பயணத்துக்கான ஆரம்பம் இந்த ரமலானின் முடிவு என்று நாங்கள் எடுத்துக்கொண்டோ, இந்த ரமலான்ல இந்த கடைசி 10 என்பது நான் ஏற்கனவே சொன்ன முதலாவது பொக்கிஷம். இந்த கடைசி 10ல இருக்கிற முதலாவது பொக்கிஷம். இந்த கடைசி 10ல லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு இருக்கிறது. The night of the power. லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவொன்று இருக்கிறது. இதுதான் நாங்க கடந்து வந்தில, அதனால தான் சொன்னேன், கடந்து வந்தில என்ன குறைவிட்டாலும் கூட இந்த நாட்களை சரியாக பயன்படுத்தி இந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைவேன் என்று சொன்னால், நான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமலானை நான் வென்று விட்டேன், இந்த ரமலானை அடைந்து விட்டேன், இந்த ரமலானின் நோக்கத்தை அடைந்து விட்டேன் என்ற அர்த்தம். அந்த ஒரு இரவு அடைஞ்சாலே போதும். ஏண்டா 83 வருஷங்கள், அதாவது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது. 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவு இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் என்றால்
அந்த மாசத்துல இதுக்குள்ள நான் கொஞ்சம் எழுதியிருக்கேன், வாசிங்க. 1000 மாதங்களில் உதாரணத்துக்கு சாதாரண காலத்துல குர்ஆன் ஓதும் போது அலிஃபுக்கு நன்மை என்ன? அதுவே ரமலான் மாதத்திலாக இருந்தால், நான் போன வாரம் சொன்னது போல, அது இரவு நேரத்துல, அத பொன்னான நேரமாக இருந்து அதுல நான் தொழுகையில இருந்து கொண்டு ஓதுவேனாக இருந்தா அதுட நன்மை பல மடங்காக மாறும். பாருங்க, சாதாரண காலத்துல 10 நன்மை, அதை நான் ரமலான்ல ஓதுறேன் என்றால் பல மடங்கு நன்மை. அந்த ரமலான்லையும் பொன்னான நேரத்துல ஓதுறேன்டா அதை விட பல மடங்கு நன்மை. பொன்னான நேரத்திலையும் அதை நான் தொழுகையில கியாம்ல ஓதுவேனாக இருந்தா அதை விட பல நன்மை. இப்ப அடுத்த ஒரு சந்தர்ப்பம் தான் வருவது. இதுல 4வது கட்டமாக அது லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தால் அது 1000 பெண்கள் 3 கட்டத்திலையும் பெஸ்ட தான் சொன்னேன். அந்த பெஸ்ட எப்ப அடையணும்னா லைலத்துல் கத்ர் இரவுலண்டா அந்த பெஸ்ட நான் 1000 மாசங்கள் என்றது 30,000 நாட்கள், 30,000 இரவுகள். அப்போ ஒரு அலிஃப் என்று சொன்ன ஒரு அந்த இரவுல லைலத்துல் கத்ர்ல ஒரு அலிஃப் என்று சொல்றது 30,000 அலிஃப். அது பொன்னான நேரமாக இருந்து இரவு தொழுகையாக இருந்தால் அது நன்மைய எங்களுக்கு எண்ணிக்கையில சொல்ல முடியாத ஒரு விஷயம். இதுதான் லைலத்துல் கத்ர் இரவு. அதுல 2 ரகாத்து தொழுறது என்று சொல்றது 30,000 இரவுகள் 2 ரகாத்து தொழுகிறது அப்படின்னா கிட்டத்தட்ட 60,000 ரகாத்துகள். விலங்கு நான் சொல்றது இப்படித்தான் நாங்க பார்க்கணும். இதைத்தான் நான் பொக்கிஷம் என்று சொல்றேன். இந்த கடைசி 10ல அந்த பொக்கிஷம் இருக்கிறது. அந்த கடைசி 10ல அந்த பொக்கிஷம் இருக்கு. ரைட். இந்த லைலத்துல் கத்ர் சிறப்பு தெரியும். 1000 மாசங்களை விட சிறந்தது. அதுல ₹1 சதக்கா கொடுத்தா 30,000 ரூபாய் சதக்கா கொடுத்ததுக்கு ஈடு. 30,000 இரவுகள் சதக்கா கொடுத்தது. அப்ப இப்படியான மிக மிக சிறப்பான மிகவும் நன்மைகள் அள்ளி தருகின்ற ஒரு அற்புதமான பொக்கிசமான ஒரு இரவுதான் இந்த லைலத்துல் கத்ர் இரவு. இந்த லைலத்துல் கத்ர் எப்ப? இந்த லைலத்துல் கத்ர் இரவு எப்ப என்று பார்க்கும் போது ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்து பார்க்கின்ற பொழுது பல ரிவாயத்தில் இருக்கிறது. கடைசி 10ல அந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது. கோமனா சொல்லியாச்சு. அடுத்தது சொல்லி இருக்குது. அடுத்தது அதை இன்னும் கொஞ்சம் கோமன் ஸ்பெசிபிக்கா சொல்லி இருக்கிறது. ஹதீஸ் ஒற்றைப்படை இரவுகளில் அதை பெற்றுக்கொள்ளுங்க. திரும்ப இன்னொரு விவாதத்துல 21, 23, 25, 27, 29 வந்திருக்கு. இன்னும் சிலதுல 27 வந்திருக்கு. இன்னும் சிலதுல 23 அப்படி இப்படி பல மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட இரவை இதுதான் லைலத்துல் கத்ர் இரவுண்டு ஒரு ரிவாயத்தும் இல்லை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுணுக்கமாக ஒரு வார்த்தை பாவிச்சாங்க. இங்க அதுதான் சிந்திக்கக்கூடிய விஷயம். தஹர்ரௌ லைலத்துல் கத்ர். நீங்க லைலத்துல் கத்ரை தேடி அடைஞ்சுக்கோங்க அப்படின்னா அது கொமன வராது. நீங்க சும்மா தர்க்க ரீதியாக அல்லது பகுத்தர் ரீதியா சிந்திச்சு பார்க்கிறது, இந்த பௌதிக சூழலை வச்சு சிந்திச்சு பார்க்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சிந்திக்க கஷ்டமா இருக்கு. இந்த லைலத்துல் கத்ர் இரவுன்னு சொல்றது. ஆனால் அதனால இந்த பாவனைய யூசேஜ தஹர்ரவ் என்ற சொல்ல பார்க்கும் போது அந்த சொல்ல நீங்கள் தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். இதுல என்ன விஷயம் இருக்கிறது என்றால், நான் தேடினால் எனக்கு சரியான ஆவல் 83 வருஷம் அந்த விட சிறந்த ஒரு இரவு அதை நான் அடையணும். எப்படி சரி முழு மூச்சா பாடுபட்டு நான் தேடிட்டு இருக்கேன். தேடிட்டு இருக்கேன். ஷாப்ல போய் தேடலாது, கிச்சன்ல போய் தேடலாது, பெட்ரூம்ல தேடலாது, கிரவுண்ட்ல போய் தேடலாது, ரோடுல தேடலாது. தேட வேண்டிய இடம் எங்க? எங்கட மஸ்ஜித், நாங்க தொழக்கூடிய இடம், வணக்கம் இரவு வணக்கம் செய்கின்ற இடம். அதுக்கு இந்த பெண்கள் எல்லாம் இந்த பள்ளியில போய் தேடுங்க நான் சொல்லல. மஸ்ஜித் நீங்க பார்த்து நான் வணங்கக்கூடிய இடத்துல
அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இடத்துல, நான் குர்ஆன் ஓதக்கூடிய இடத்துல, நான் நின்று வாங்கக்கூடிய இடத்துல, நான் அவனுக்கு திக்ர் செய்யக்கூடிய இடத்துல அந்த லைலத்துல் கத்ரை தேடணும். நான் எவ்வளவு ஈடுபாட்டோட, எவ்வளவு ஆர்வத்தோட, எவ்வளவு ஆசையோட தேடுகிறேனோ அந்த அளவு தூரம் நான் அந்த லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொள்வேன். என்ன விளங்குச்சு? விளங்குனதை எடுத்து யாரு தஹர்ரோ என்ற சொல்ல நான் விளங்கப்படுத்துறேன். யாரு லைலத்துல் கத்ரை தேடி பெற்றுக்கொள்றாங்களோ, தேடி பெற்றுக்கொள்ளுங்க. முயற்சி செஞ்சீங்க, கஷ்டப்படுங்க, உழைங்க, அதுக்காக ஒரு முயற்சி எடுங்க, ஈடுபாடு கொள்ளுங்க. அப்பதான் லைலத்துல் கத்ர் என்ன செய்யலாம், இருக்கலாம். இந்த ஹதீஸ் லைலத்துல் கத்ரை பத்தி வந்திருக்க ஹதீஸ் எல்லாம் தொகுத்து பார்க்கின்ற பொழுது இப்படி சொல்லுவாங்க, யாரு தஹர்ரோ தானே, யாரு லைலத்துல் கத்ர் இரவை தேடி பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்கள் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வார்கள். யாரு லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்கின்றார்களோ அதன் அடையாளத்தை கண்டு கொள்வார்கள். நான் லைலத்துல் கத்ரை அடைஞ்சேன்னு நான் உணர்வேன். எனக்கு தெரியும், நான் இன்னைக்கு லைலத்துல் கத்ரை அடைஞ்சேன்னு எனக்கு தெரியும். என் மனசு உணரும். ஏண்ட தேடல், ஏண்ட ஆர்வம், ஏண்ட ஈடுபாடு அந்த லைலத்துல் கத்ரை அடைஞ்சு கொள்வேன். அதை அடைஞ்சு கொண்டேன்டா அதை நான் உணர்ந்து கொள்வேன். இது இன்னொருத்தர் பெற்ற லைலத்துல் கத்ருக்கும் எனக்கும் அது ஈக்குவலா இருக்குமே எனக்கு தெரியாது. ஆனா நான் தேடினா நான் பெற்றுக்கொள்வேன். எனக்கு ஒரு நாளும் அது தவற மாட்டாது. நான் அடைஞ்சு கொண்டேனா, லைலத்துல் கத்ரை அடைஞ்சு கொண்டேனா அதன் அடையாளத்தை கண்டு கொள்வேன். இதுதான் சுருக்கம். அந்த வகையில நாங்க ஒவ்வொருத்தரும், நான் ஆரம்பத்துல சொன்னது போல, இந்த லைலத்துல் கத்ர் சும்மா யோசிச்சு பாருங்க. 83 வருஷம் ஒரு லைலத்துல் கத்ரை அடைஞ்சு அது முழுக்க நான் அமல் செஞ்சு கொண்டிருந்தேன்டா 83 வருஷ காலம் நான் அமல் செய்ததுக்கு ஈடு. அதாவது 1000 மாதங்களே சிறந்தது. நான் சொல்றேன், ஒரு பேஸ் லைனை போட்டு எடுத்தா 83 வருஷம் எடுத்தா 83 1000 மாசம்னாலே 83 வருஷமும் 4 மாசம். இது 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னு சொன்னா அதை விட ஆக்களுடைய ஈடுபாட்டுக்கும் ஈமானுக்குமே அது வித்தியாசப்படும். சரி, நாங்க ஒரு பேஸ் லைனை போட்டு 83 வருஷம் எடுத்துக்கொள்ளுங்க. நாங்க வாழ போறோம் 83 வருஷம். அடுத்து நாங்க அமல் செய்ய ஆரம்பிச்சது இப்ப 15 வருஷத்துக்கு பிறகுதான் சீரியஸாவே அமல் செய்ய ஆரம்பிச்சோம். ஆனா இது என்னது, பியோவா 83 வருஷமும் அல்லாவை வணங்கி கொண்டு, அல்லாவுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு, அல்லாவுக்கு திக்ர் செஞ்சு கொண்டிருந்த பாக்கியத்தை பெற்றவனாக மாற போற இந்த லைலத்துல் கத்ர். அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் பிரியத்தனம் கொள்வோம், நாங்க ஒவ்வொருத்தரும் உறுதி கொள்வோம், இந்த லைலத்துல் கத்ரை எப்படி சரி அடைவோம். இப்ப லைலத்துல் கத்ரை அடைஞ்சு கொள்ள வேண்டும் என்பதில உங்களோட முக்கியத்துவம் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி அதை பெற்றுக்கொள்றது, எப்படி நாங்க அடைஞ்சு கொள்றது, அந்த லைலத்துல் கத்ரை நாங்க எப்படி நாங்க அடைஞ்சு கொள்ள போறோம் என்றால், முதலாவது விஷயம், உலக சோழிகள், உலக விவகாரங்கள் எல்லாத்தையும் துண்டித்து விட்டு, அந்த உறவுகள் எல்லாம் துறந்து விட்டு, அல்லாட சிந்தனையோட முழுக்க ஒரு இடத்துல போயிட்டு, குறிப்பாக பள்ளிவாசல்ல போயிட்டு ஐத்திகாஃப் இருக்கு. பெண்கள் கேட்பாங்க, நாங்க எங்க போறது, அதுக்கு பதில் வாரம் சொல்றேன். அதுக்கு முந்தி ஐத்திகாஃப்ன்றதை பார்ப்போம். அப்புறம் பெண்கள் எப்படி ஐத்திகாஃப் இருக்குன்னு பார்ப்போம். ரைட். அதுக்காக முக்கியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்கும் போது பல ரிவாயத்தில் வந்திருக்குது. ரமலான்ல கடைசி 10 வந்து விட்டால் அவர்களது சரம் சொல்றது அந்த ஆடைகளை இருக்க கட்டி கொள்வாங்களாம். ஏண்டா அவுந்துடக்கூடாது, அதை கட்டி அதை உடுக்கிற கூட டைம் எடுக்க கூடாது என்று முழுக்க ஈடுபாடு. அதுல பல சுசமான செய்தி சொல்லப்பட்டிருந்தாலும் வெளிப்படையாக சொல்ற கருத்து, அவ்வளவு தூரம் இந்த லைலத்துல் கத்ரை பயன்படுத்த வேண்டும், அடைஞ்சு கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லைலத்துல் கத்ரை அடைஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக கடைசி 10 முழுமையாக பள்ளிவாசல்ல போய் இருந்துருவாங்க. ஒரு ரிவாயத்துல வருது, கடைசி ரமலான்ல 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்ததாக ஒரு ரிவாயத்து இருக்குது. அப்ப லைலத்துல் கத்ரை அடைஞ்சு கொள்ளணுமாக இருந்தால், அதனால சொல்றேன், தஹர்ருன்ற சொல்ல அதுதான், முழு ஈடுபாட்டோட
சில வேளை நாங்க ஒரு வேலையில முழுப்பா ஈடுபடுகின்ற பொழுது பக்கத்துல என்ன நடக்கின்ற கூட விளங்காம ஈடுபட்டு இருப்போமே. தபத்தல் சொல்லுவாங்க சல்லாசம் தொழுகையில் ஈடுபடுறது. தபத்தல் சொல்லுவாங்க தன்னை மறந்து தன்னை இழந்து தொழுகையில் ஈடுபடுவாங்க, அல்லது அல்லாஹ்வோட சிந்தனையில மூழ்குவாங்க என்று சல்லாசங்களை பத்தி சூரா முஸம்மில்ல சொல்றதை நாங்க பார்க்கிறோம். அது மாதிரி நான் முழு ஈடுபாட்டோடையும் என்ன இந்த விவகாரம் திருவண்ணாள் சரி 11 மாசம் ஆச்சு, ரமலான் வந்தாச்சு. ரமலான்லயும் பார்த்தா மாறல, 18 நாள் போயிட்டு இன்னும் 2 நாள் இருக்கு முடிச்சிட்டு நாங்க 20வது அதாவது கடைசி 10ல முழுமையாக பள்ளிவாசல்ல போயிட்டு தஞ்சம்பூர் தஞ்சம்பூர்ன்றது ஏத்திகாஃப் இருக்க இருந்துடணும். அப்ப பள்ளிவாசல்ல உலக விவகாரம் எங்கட பள்ளிவாசல்களோட நிலைமை வித்தியாசம், அது வேற விஷயம். ஆனா பள்ளிவாசல்லே அல்லாஹ்வோட சிந்தனை வரவழைக்கப்படுகின்ற, அல்லாஹ்வை பற்றிய ஞாபகப்படுத்தப்படுற, அல்லாஹ்வுக்கு திக்ர் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யக்கூடிய இடம். இதுல முழுக்க எங்க திரும்பினாலும் அல்லாஹ்வோட சிந்தனை தான் வரப்போகுது. அங்க போயிட்டு மூட்டு யோசனை, ஒய்ஃப்ட யோசனை, பிள்ளைட யோசனை, பிசினஸ் யோசனை, அந்த கடன், இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா அது கொஞ்சம் கஷ்டம். இப்ப நாங்க என்ன செய்யணும்டா, முழு ஈடுபாட்டோட இதுல செய்யறதுக்கு பல லெவல்கள் இருக்குது. நான் சொல்றேன் லைலத்துல் கத்ர 100% அடைகிறதுக்கு முழு ஈடுபாட்டோட நான் இருப்பது தான் இங்க இஅ்திகாஃப். இஅ்திகாஃப் என்று சொல்றதே அனைத்து உலக விவகாரங்களையும் துண்டித்துட்டு அல்லாஹ்வோட சிந்தனையோட பள்ளிவாசல் இருக்கிறதைத்தான் நாங்க இஅ்திகாஃப் என்று சொல்றோம். அப்ப இது லைலத்துல் கத்ர அடைஞ்சு கொள்றதுக்கு மிக மிக அதனால தான் தலைப்பு மாதிரி போட்டிருக்கிறது, மிக மிக முக்கியமான ஒரு வழிமுறை இஅ்திகாஃப் இருப்பது பள்ளிவாசல். ரைட். பெண்கள் நீங்க என்ன செய்யற, நாங்க அரபுலகத்துல பார்க்கலாம் பெண்களுக்கு வேற அமைப்பு எல்லாம் இருக்கிறது, பள்ளியில போயிட்டு இஅ்திகாஃப். ஆனா எங்கட நாட்டுல அந்த அமைப்பு இல்லை. ஆனாலும் பெண்களை பொறுத்தவரையில ஹதீஸ்கள் வரலாறோட பார்க்குற விஷயம் என்னென்ன, ஃபிக்ஹ் சொல்ற விஷயம் என்னென்ன, அவங்கவுங்களோட வீட்டுல நீங்க இஅ்திகாஃப் இருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார்கள் அப்படிதான் இருந்தாங்க. அவங்க வீட்டுல ஒரு பகுதியோட இப்போ உங்களுக்கு ப்ரேயர் ரூம் செஞ்சிருப்பீங்க, அல்லது ஏதாவது ஒரு ரூமை செப்பரேட் பண்ணி, இப்ப 2 நாள் இருக்குதானே அந்த வேலையில ஒரு ரூமை ஃபுல்லா செப்பரேட் பண்ணுங்க. அங்க வந்தா தூங்குற சிந்தனை வரப்பட, தின்ற சிந்தனை வரப்பட, வேற சிந்தனை வராத மாதிரி ஒரு ரூமை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார்கள் கைத்தால கட்டி அதில் மக்கானுல் இஅ்திகாஃப், இது இஅ்திகாஃபுக்குரிய இடம்னு சொல்லி அவங்க இது பண்ணி கொள்வாங்க. 24 hours அங்க அதுல இருப்பாங்க. அவங்களோட ஹாஜத்துகளின் போது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அவங்க அந்த இடத்துல இருந்து வெளியே வருவாங்க. அப்ப அவங்க முழுமையாக இஅ்திகாஃப் இருப்பாங்க. எனக்கு விளங்கி இருக்கும். ஆண்களுக்கு இப்ப நான் முதலாவது இஅ்திகாஃப் இருக்கிறது, இஅ்திகாஃப் பத்தி சொல்லியிருக்கேன். இப்ப பெண்கள் எப்படி இஅ்திகாஃப்னா வீட்டுகள்ல ஒரு செப்பரேட்டாக, எல்லா இடத்துலயும் இல்ல, செப்பரேட்டா. ஏண்டா உதாரணத்துக்கு பள்ளிவாசல் வளாகம்னு சொல்றது முழுக்க, அந்த வளாகத்துக்கு முழுக்க நாங்க இருக்கலாம். வீட்டுல முழுக்க நடமாடிக்கொண்டு இஅ்திகாஃப் இருக்கின்ற, வீட்டுல ஒரு செப்பரேட்டான இடம். அதாவது முழுக்க அல்லாஹ்வோட சிந்தனையோடு நாட்களை நகர்த்தக்கூடிய, மணித்தியாலங்களை நகர்த்தக்கூடிய வகையில இஅ்திகாஃப் இருக்கிறது. இதைத்தான் நாங்க இஅ்திகாஃப் சொல்றோம். பெண்களுக்கு வீடு, ஆண்களுக்கு பள்ளி. இது முழுமையாக 24 மணித்தியாலம் இருக்கிறதுதான் முழுமையான இஅ்திகாஃப். முழுக்க உலக விவகாரங்கள் எல்லாம் துண்டித்துட்டு அல்லாஹ்வோட சிந்தனையோட குர்ஆன் ஓதுறாரு, திக்ர் செய்யறாரு, இந்த பல மாதிரி நிகழ்ச்சி பார்ப்போம் என்னண்டு. இப்படி இருக்கிறது தான் முழுமையான இஅ்திகாஃப். முடியாதவர்கள், சில நிர்பந்தங்களுக்குள்ளால் இருப்பவர்கள், ஆபீஸ் போகணும், தொழில் செய்ய வேண்டும், இப்படியான இருக்கிறவர்கள் என்ன செய்யலாம் என்றால், இஅ்திகாஃப் இருக்கிறது, இஅ்திகாஃபுடைய நேரத்துல போயிட்டு இஅ்திகாஃப் இருக்கிறது. இஅ்திகாஃப் இருந்துட்டு அங்க இருந்து வேலைக்கு போறோம். வேலைக்கு போயிட்டு அங்கக்கே நாங்க வேலையில இருந்து திரும்புறது. இவரும் இந்த முழுமையான இஅ்திகாஃபை பெற்றுக்கொள்வார். என்ன நிர்பந்தம் இது, அவருக்கு ஜொப்புக்கு போகணும், ஆபீஸுக்கு போக வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கிறது. இஅ்திகாஃப்ல இருக்கிறாரு, அங்க இருந்து ரெடியாகி போறார் ஆபீஸுக்கு, அங்கக்கே மீள இருக்கிறார். இவரும் முழுமையான இஅ்திகாஃப் பெற்றுக்கொள்வார். அதே மாதிரி தான் பெண்களும் அந்த இஅ்திகாஃப் என்ற இடத்துக்கு போயாச்சு, அவங்களோட வேலைக்கு உதாரணத்துக்கு சமைக்கணும்ன்ற தேவை இருக்குது, அல்லது வாஷ்ரூம் போகணும்னு இருக்கு, இப்படியான காரியங்களுக்கு போயிட்டு அதே இடத்துக்கு திரும்பி வந்துட்டா அவங்களும் முழுமையான இஅ்திகாஃபை அடைஞ்சு கொள்ளலாம். இல்ல கமிட்மெண்ட்கள் இருக்குது, வேற வேற அலுவல்கள் இருக்குதுன்றவர்கள்
மக்ரிபுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஃபஜ்ருடைய அல்லது ஃபஜ்ர் முடிஞ்சு இஷ்ரா தொழுக வரையும் ஐத்திகாஃப் அரைவாசி ஹாஃப் டே ஐத்திகாஃப், ரைட்? அப்படி இருக்கலாம். அப்படி இல்லாதவர்கள் மகரிபுக்கு இஷாவுக்கு தான் வரல, இஷாவுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகி சுபஹ் வரையும் இருக்குது, அல்லது மக்ரிப்ல இருந்து இஷா வரையும் தான் இருக்குல்ல, மக்ரிப்ல எப்படியோ இந்த ஐத்திகாஃப் என்ற செயலில் ஈடுபடணும். எந்த அளவுக்கு ஈடுபாடோட எந்த அளவு தூரம் நேரம் ஒதுக்கி ஐத்திகாஃப்ல இருக்கிறீங்களோ அந்த அளவு தூரம் நீங்க லைலத்துல் கத்ரை அடைவதும் அதன் நன்மைகளை பெற்றுக்கொள்வதும் அதன் பொக்கிஷங்களை அனுபவிப்பதற்கும் உரியாக்களாக மாறுவீங்க. இவ்வளவுதான் விஷயம். இல்ல சட்டத்திட்டங்கள் பேசுறது அல்ல இந்த நோக்கம். எவ்வளவு தூரம் நீங்க இருக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் பெற்றுக்கொள்வீங்க. இது அந்த லைலத்துல் கத்ரை அடைஞ்சு கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு டூல், ஒரு வழிமுறை. நினைச்சேன் இது விளங்கி இருக்கு. அடுத்த வழிமுறையாக நாங்க பார்க்கிறோம் தௌபா. நான் அடிக்கடி இந்த செஷன்களில் சொல்லி வந்தது, நாங்க எங்களுக்கு நிறைய அமல்கள் தவறி போகிறது. ஒருவர் 10 ஜுஸ் ஓதி இருக்கார், இன்னொரு 1 ஜுஸ் ஓதி இருக்கார், இன்னொருத்தருக்கு 1 ஜுஸ் ஓதவே கிடைக்கல, இன்னொருத்தர் 5 ஜுஸ். யாரு எவ்வளவு தூரம் குர்ஆன் ஓதி இருக்காங்களோ அவ்வளவு தூரம் நன்மை செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அருள் பாலித்திருக்கிறான், அல்லாஹ்ட அருள் கிடைச்சிருக்கிறது என்று அர்த்தம். நிறைய அமல்கள் தவறுவதற்கு காரணம் எங்களுடைய பாவ செயல்கள் அல்லது அல்லாஹ்ட அருளை விட்டும் நாங்கள் தூரமாகி இருப்பது. அல்லாஹ்ட அருளை விட்டும் தூரமாக்குன்ற விஷயம் எங்களுடைய பாவ காரியங்கள், குற்ற செயல்கள். அப்ப முதலாவது நாங்கள் லைலத்துல் கத்ரை அடைஞ்சு கொள்வதற்கு இந்த 18 நாளும் செஞ்சிருக்கணும், அதுக்கு முந்தி ரஜப் ஷாபானை செஞ்சிருக்கணும். இப்ப நான் சொல்றேன், உடனடியாக அல்லாஹ்விட்ட தஞ்சம் புகுந்து உங்களை மன்றாடி கெஞ்சி உங்களுக்குரிய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன தவறு செஞ்சீங்கன்னு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க நின்று வணங்கும் போது சரி, நீங்க குர்ஆன் ஓதும் போது சரி, நோம்பிருந்து பசிக்கும் போது சரி, நீங்க அப்படியே அல்லாஹ்வின் பக்கம் ஈடுபாடோட இந்த அமல்களில் ஈடுபடும் போது, செயற்படுகின்ற பொழுது உங்களோட குற்ற செயல்கள் ஒவ்வொன்றா ஞாபகத்துக்கு வந்து உறுத்தல்களாக வந்து, சிலது ஒட்டோவாக இல்லாம போறதுக்குது, சிலது நீங்க வருந்தி அந்த நிபந்தனைகள் எல்லாத்துக்கும் உட்படுத்தி நீங்க தௌபாவை பெற்றுக்கொள்வது. இது மிக முக்கியமான விஷயம். இங்க நான் போட்டிருக்க விஷயம் பாருங்க, இதா அஹப்பக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்பி விட்டால், அல்லாஹ் உன்னை நேசித்து விட்டால், ரஸகக அத்தௌபா, அல்லாஹ் தஆலா உங்களை நேசித்தால் உங்களுக்கு தௌபா கிடைக்கும், தௌபாவை அருள் பாலிச்சிருவான். அப்ப அல்லாஹ்ட நேசத்தை பெறதுக்கு என்ன வழி சொன்ன போன முறை, மாஸால் அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில் ஹத்தா உஹிப்புஹு وإذا أحببته كنت سمعه الذي يسمع به. ரைட். அல்லாஹ்ட நேசத்தை பெறுறதுக்கு ஒரு அடியான் தொடர்ந்து நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடுகின்றான். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ் அவனை நேசிக்கும் வரையில். அல்லாஹ் நேசித்து விட்டால் பார்க்கும் பார்வையா, கேட்கும் செவியா, நடக்கும் காலாக, பிடிக்கும் கையாக, அவன் ஏதாவது கேட்டால் நான் கொடுத்து விடுவேன், எனக்கு பாதுகாப்பு தேடினால் பாதுகாத்து விடுவேன் என்று சொன்னானே, அந்த ஹதீஸ் கேட்பதான் இந்த கூட்டம் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். அல்லாஹ்ட நேசத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க என்றால், அதனால்தான் அதிகமா அல்லாஹ்ட நேசத்தை கேளுங்க. அல்லாஹ் இன்னி அஸ்அலுக ஹுப்பக ஹுப்ப மன் யுஹிப்புக ஹுப்ப அமலி யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஓண்ட நேசத்தை, நீ நேசிப்பவர்கள் நேசத்தை, நீ நேசிக்கின்ற செயல்களின் நேசத்தை எனக்கு தாயா அல்லாஹ், நீ நேசிக்கக்கூடிய அமல்கள்ல நான் ஈடுபடுறியா என்று கேள்வி. இப்படி அல்லாஹ்ட நேசத்தை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு தௌபா அல்லாஹ் தஆலா ஒருத்தரை நேசிச்சால் அவருக்கு பாவக்கள் எல்லாம் எல்லாத்தையும் கழுவி விட்டுவான், அவனை முத்தமா தூய்மைப்படுத்தி விட்டுவான். அவனுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு விட்டால், அவனுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி விட்டால், இன்னும் அவருக்கு கவலை இருக்காது, அவருக்கு பயம் இருக்காது. எனவே ஆக முக்கியம் இஅ்திகாஃப். இரண்டாவது வழிமுறை, லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்குரிய இரண்டாவது வழிமுறையாக நான் இங்க சொல்வது, இங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்தது, தௌபா பெற்றுக் கொள்ளுங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல சில பாவங்கள் ஒட்டோவாகவே மன்னிக்கப்பட்டு விடும்.
போன வாரங்கள்ல சொன்னது போல நான் செய்கின்ற செயல்களோட நன்மையான செயல்களின் மூலம் இயல்பாகவே அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். சிலது நான் வருந்தி கை சேதப்பட்டு கண்ணீர் சிந்தி கையேந்தி இதுக்கு பிறகு அதை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி கூறும் போது அந்த பாவங்கள் மன்னிக்க. இன்னும் சிலது அடுத்தவர்களோடு தொடர்பட்டிருக்கிறது, அதற்காக பிராயச்சித்தம் செய்யணும், அப்படி மன்னிப்போம். இப்படி என்னென்ன தௌபா இருக்குதோ, கணவன் மனைவி மீது மன்னிப்பு கேட்க வேண்டியது, மனைவி கணவன்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது, பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது, பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு, உறவினர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்குது, அயலவர்கள்ட்ட மன்னிப்பு, இப்படி எத்தனையோ பேட்டு ஏதோ ஒரு வகையில நான் நிறைய தவறுகள் செஞ்சு குற்றங்கள் செஞ்சு பாவங்களால என் உள்ளம் வறண்டு போய் இருந்தால் நான் அந்த தௌபாவை பெற்றுக்கொள்வது மிக முக்கியமான வழிமுறையாக இருக்கிறது. பாவக்கரைகளை சுமந்து கொண்டு என் உள்ளத்துல பாவங்கள் நிறைஞ்சிருக்குது, என் சிந்தனையில பாவம், உணர்வுல பாவம், எல்லாம் பாவத்தையும் வச்சுக்கொண்டு ஒரு நாளும் நான் லைலத்துல் கத்ர அடைஞ்சு விட முடியாது. எனவேதான் அடுத்த வழிமுறையாக மிகவும் அதுக்கு நல்ல நல்ல ஒரு சிம்பிள் உதாரணம் தான். இந்த 18 நாட்களும் எனக்கு பெரிய அளவுல நன்மை செய்ய கிடைக்கல, பெரிய அளவுல ஈடுபாடு இருக்கல, அப்படியே நான் சாதாரணமா தான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கிட்ட நிறைய பாவங்கள் இருக்கிறது. பௌதிக ரீதியாக என்ன நியாயங்களை சொன்னாலும் கூட. எனவே தான் அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் சொல்வார்கள், அரா நான் பார்க்கிறேன், அசர மாசியத்தி என்ற பாவங்களின் விளைவுகளை மனைவியின் பிடிவாதத்திலும் வாகனத்தின் கோளாறிலும் கண்டு கொள்கிறேன் சொல்லுவாங்க. உங்களோட மனைவி முரண்படுறாளா, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. உங்களுக்கு வருமானம் கம்மி ஆயிட்டா நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. உங்களோட உறவினர்களோட ஏதாவது பகையா நீங்க தௌபா செய்யுங்க. உங்களோட வாகனம் ஓடிக்கிட்டு இருக்க வாகனத்துல கோளாறு ஏற்படுதா, நீங்க மன்னிப்பு கேளுங்க, தௌபா செய்யுங்க. நீங்க பேசிட்டு இருக்கிறது மைக் கோளாறு பண்ணுதா, நீங்க தௌபா செய்யுங்க. எல்லாமே பாவத்தின் அடையாளங்கள். நான் பாவத்தோடு ஏதோ பாவம் செய்து விட்டேன் என்பதற்கான அடையாளங்கள். எனவே இப்படி ஒவ்வொரு பாவம், அதாவது ப்ராப்ளம் சொல்லுங்க லேசான, அதாவது நாங்க கேள்விக்கு விட லேசான கேள்விக்கு பதில் அளித்து தான் கஷ்டமான கேள்வி போகண்டு. இந்த தௌபா பொறுத்தவரையில பெரும் பெரும் பாவங்கள் மன்னிக்க, அதாவது பாவங்கள் மன்னிக்கப்பட மன்னிக்கப்பட உங்களுக்கு பாவங்கள் உறுத்தல் வந்துகிட்டே இருக்கும். ஆக டொப்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு உறுத்தலா இருக்கு. அதுக்கு மன்னிப்பு தேடினீங்களா அடுத்தது இன்னண்டு வரும், அடுத்தது இன்னண்டு வரும், இப்படியே வந்துகிட்டே இருக்கும். நீங்க தொடர்ந்து தௌபா செய்யுங்க. செய்திருக்கிறது கடைசியா நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள் கூட ஹசனாத்துல் அபுரார் செய்யாத்துல் முகர்ரபீன் என்றுவாங்க. நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள் கூட உங்களுக்கு உறுத்தலாக வரும். உதாரணத்துக்கு வயிறு முட்டை சாப்பிட்டு அல்லாட சிந்தனையை மறந்து வாயை பொழந்து தூங்கி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுவும் கூட உறுத்தலா வரும். இப்ப நீங்க விலகி கொள்ளணும், இது நீங்க அல்லாஹ் நெருங்கி கொண்டிருக்கிறீங்க, என் அல்லாஹ் உங்களை நேசித்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு தௌபாவை ரிஸ்க் அளித்திருக்கிறான், தௌபாவை அருள் பாலித்திருக்கிறான் என்பதற்கான அடையாளம். இது 2வது வழிமுறை. அதுக்கு அடுத்தது மிக முக்கியமான இன்னர் வழிமுறையாக, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன், இரவுல நின்று வணங்குங்க, இரவுல நின்று வணங்குங்க. இப்ப கடந்த நாட்கள்ல ஏதோ தராவியோட அல்லது கொஞ்ச நேரம் தொழுது நாங்க தொழுகை முடிச்சிருப்போம். நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் சிட்டிங்ல இந்த இரவு வழக்கத்தை பத்தி நின்று வழங்குறதை பத்தி பேசினேன். அதனால இது மிச்சம் விளக்கம் சொல்லல. இந்த கடைசி 10லயாவது கொஞ்ச நேரம் ஒரு அதுல மிக முக்கியமாக பொன்னான நேரம் ஒன்று இருக்குது. 2 மணில இருந்து 3 மணி வரை இருக்க நேரம். அந்த 2 மணில இருந்து 3 மணி வரை இருக்க நேரத்தை மிஸ் பண்ணிடவே வேணாம். இந்த கடைசி 10ல அதோட அதுக்கு முன்னுக்கு கொஞ்ச நேரமும் பின்னுக்கு கொஞ்ச நேரமும் குறைஞ்சது ஒரு 3 ஹவராவது இந்த கடைசி 10ல நான் நின்று வணங்குவேன் என்று முடிவெடுங்க. குறைஞ்சது ஒரு 3 ஹவர். ஏண்டா நான் ஐத்திகாஃபிற்கு சில வழக்கங்கள் கண்டு சில சகோதரர்கள் அந்த ஆர்வத்தோடு வருவாங்க. ஐத்திகாஃபிற்கு இரவு 10 மணிக்கு, இரவு 10 மணிக்கு வருவாங்க. கருத்து அவங்க ஒரு குரூப்பா ஆர்கனைஸ் ஆயிருப்பாங்க. அந்த சாப்பாடு பங்குறது ஏற்பாடு பண்ணி இதுவே வேலையா போயிட்டு கட்டில கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அடுத்து அங்க பள்ளியில கேமல இருக்கும் அதோட தொழுதுட்டு அப்படியே சார் செஞ்சுட்டு போவாங்க. இவங்க இந்த கடைசி 10ல என்னத்தை அடைஞ்சு கொண்டாங்க? ஆக முக்கியம் நான் சொல்ற விஷயம் அதுதான்.
நீங்க எவ்வளவு செய்றீங்க, எப்படி செய்றீங்க, எந்த நேரத்துல செய்றீங்கன்றத அவற்றின் மூலம் என்ன அடைஞ்சு கொண்டீங்கன்றதுதான் முக்கியம், நீங்க நோக்கப்பட வேண்டிய விஷயம். அந்த வகையில இந்த கடைசி 10ல குறைஞ்சது என்ன பல ஊர்கள்ல 1 மணிக்கே கியாமுலேல் ஸ்டார்ட் பண்றாங்க, 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 3 மணிக்கு 4 மணிக்கு முடிக்கிற ஊர்கள் இருக்கு. இப்படி ஊர்கள் எல்லாம் நிறைய பள்ளிகள் டெவலப் ஆயிருக்குது. தனிச்சு தொழ முடியாதவர்கள் அப்படி ஜமாத்தாக போய் தொழுவுங்க. இல்ல ஜமாத்தாக தொழ இயலாதவங்க தனிச்சு தொழுறவங்க குர்ஆனை பார்த்து ஓதுங்க. ஏன்னா பாடமாக்கலன்னு யோசிக்க தேவையில்ல, குர்ஆனை பார்த்து ஓதலாம். பார்த்து ஓதுறவர்கள் ஒரு ஒழுங்கப்படுத்தி கொண்டு அந்த குர்ஆனை பார்த்து கொண்டு ஓதி இப்படி குறைஞ்சது ஒரு 3 ஹவராவது பொன்னான நேரம் உட்பட நான் கியாமுல்லைல ஈடுபடுவேன் என்ற ஒரு முடிவு போவாங்க. உறுதி எடுங்க. அது உங்களுக்கு தௌபாவுக்குமான வழி, லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்வதற்கான வழி, அல்லாவை நெருங்குவதற்கான வழி. இதுதான் சான்றோர்கள் பின்பற்றிய வழிமுறை அல்லாவை நெருங்குறதுக்கு. இது இன்னொரு வழிமுறை. அதுக்கு அடுத்ததான இன்னொரு வழிமுறை தான் தர்மம் செய்யுங்க. எவ்வளவு தர்மம் செய்யணுமோ அவ்வளவு தர்மம் செய்யணும். இன்னைக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. கண்ட ஒரு வயிற்றுப்போக்குக்காக, அதாவது பசிய போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மானத்தை இழந்து நிற்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. தன்மானத்தை இழந்து நிற்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. வீடு வீடா தீர்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நாங்க எல்லாரும் யோசிச்சோம் என்று சொன்னால், நாங்க எல்லாரும் சிந்திச்சோம் என்று சொன்னால், இன்னைக்கு நாங்க எங்கட சாப்பாட்டுல ஒரு சின்ன ஒரு பகுதிய, எங்களுக்கு ஒரு உடுப்பு எடுத்தா போதும், நாங்க 2 3 உடுப்பு எடுத்துக்கொண்டு 2 3 பல விஷயங்களை எடுத்துக்கொண்டு நான் பெருநாளை கொண்டாடுறேன் என்றதை விட அதுல ஒரு பட்டு துணி எடுக்க வசதி, ஏன் காலை விடிஞ்ச எண்ணத்தை சாப்பிடுறேன்னு கூட சிந்திக்க முடியாத குடும்பங்கள் எங்கட நாட்டுல இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுல எங்கள்கிட்ட இருக்க சில சம்பிரதாயங்கள் இருக்கிறது. சல்லாஹ் நல்ல வழிமுறை சொல்லி தந்தா ஜக்காத்துல் ஃபித்ராண்டு. எங்கட ஊர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அரிசியை சேர்க்கிறாங்க, அரிசியை சேர்த்து சேர்த்து கொடுக்குறாங்க. 20 கிலோ 25 கிலோன்னு அரிசி கொடுக்குறாங்க. அந்த குடும்பம் என்ன செய்யலாம்? அந்த அரிசியை எடுத்துக்கொண்டு லாஸ்ட் நைட் தான் பங்குட்டு கொடுப்பாங்க. அந்த குடும்பங்கள் என்ன செய்யலாம்னு சிந்திச்சு பாருங்க. எத்தனையோ வயது வந்த பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியாதவர்கள் இருக்கிறாங்க. வீடு வாசல் இல்லாதவங்க இருக்காங்க. பாத்ரூம் வசதிகள் இல்லாதவங்க இருக்காங்க. இப்படி சமூகத்துல அல்லல் பட்டு கொண்டு அவதிப்பட்டு கொண்டு வாழ்ற எத்தனையோ வகையான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஈமான் கொண்ட சமூகம் உண்டு மிகவும் கேவலமான ஒரு வாழ்க்கை தரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மானத்தை இழந்து, தன்மானத்தை இழந்து, அவங்கள பற்றி ஒரு மனிதன் என்ற ஒரு ஒரு எண்ணமே இழந்த நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்க ஈமான் கொண்ட ஒரு சமூகத்தை நாங்க பார்க்கிறோம். இந்த சமூகத்துல துயர துடைக்கிறதுக்கு, இந்த சமூகத்துல கஷ்டத்தை போக்குறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும், எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நாங்க ஒவ்வொருத்தரும் இதுல வசதி படைச்சவங்க. ஏன் சொல்றதுக்கு யாரும் இல்லை. எங்கள்ட நாங்க நினைச்சுட்டா பெரிய சமூகத்துல துயர துடைக்க முடியும், பெரிய சமூகத்துல கஷ்டத்தை போக்க முடியும், பெரிய ஒரு சமூகத்தை நாங்க உதவி செய்ய முடியும் என்பதுதான் உண்மை. நாங்க ஒவ்வொரு நேரம் தின்ற சாப்பாடு மிக ஆடம்பரமான சாப்பாடு, மிக சொகுசான சாப்பாடு, ஆடைகள் அணிகள் மிக சொகுசான ஆடைகள். இந்த நேரத்துல நாங்க கொஞ்சம் புத்திய வச்சு லலித் கதிரை அடைஞ்சு கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோட, அல்லாட நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, தௌபாவை நசீபாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் இந்த துயர்களை துடைப்போம் என்றால், நீங்க கொடுக்கிற உதவியால அந்த மனசால அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ற வார்த்தை இருக்கே, இந்த முழு ரமதானையும் இங்கே வென்ற நிலைமைக்கு வந்துடும். எனவே மாதிரி சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எல்லாரும் அந்த ட்ரெடிஷனுக்கு கட்டுப்பட்டு இந்த அரிசி அப்படின்னு யோசிக்காம கொஞ்சம் இந்த மக்கள்கிட்ட, இந்த துயரத்துல வாழ்றவங்க, துன்பத்துல வாழ்றவங்க, கஷ்டத்துல வாழ்றவங்க அந்த கஷ்டத்தை கொஞ்சம் ஃபீல் பண்ணு. அந்த துயரத்துக்கு தெரியாத எத்தனையோ விஷயம் சமூகத்துல நடந்து கொண்டிருக்குது. எத்தனையோ விஷயங்களை நானும் யோசிக்கும். கோடீஸ்வரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அந்த கோடீஸ்வரர்கள் வாழ்ற சமூகத்துல இப்படி ஒரு நேர சாப்பாட்டுக்காக தண்ட மானத்தை இழந்து, தன்மானத்தை இழந்து வாழ்ற ஆட்கள் இருக்காங்கன்றா நாங்களும் நாளைக்கு அதுக்காக விசாரிக்கப்படுவோம் என்பதுதான், நாங்கள் இந்த கேள்விக்கு உட்படுவோம் என்பதுதான் உண்மை. யாரும் தப்ப முடியாது என்று உண்மை. எனவே இந்த சதக்காவை யோசிங்க, சதக்காவை யோசிங்க, சதக்காவை யோசிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி சொல்கின்ற ஹதீஸ் என்ன சொல்றதுன்னா, நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம்,
வீசும் காற்றை விட வேகமாக சதக்கா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய கோடீஸ்வரராக இருக்கவில்லை, பெரிய பணக்காரராக இருக்கவில்லை. அவருடைய வீட்டு பொருளாதார நிலைமையை பத்தி சொல்கின்ற போது 3 மாச காலத்துக்கு அடுப்பு எரியாது என்று சொன்ன பொருளாதார நிலைமையில இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான், சொர்க்கத்தை கொண்டு நன்மாரம் கூறப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் வீசும் காற்றை விட வேகமாக செல்வார்கள். எனவே சில வேளை விடிய விடிய நின்று வணங்குறதை விட ஒரு குடும்பத்துல துயர துடைப்புமா இருந்தா, ஒரு குடும்பத்தை கஷ்டத்தை போக்குமா இருந்தா, ஒரு குடும்பத்தை கண்ணீரை துடைக்கலுமாக இருந்தால் அதை போல மேலான ஒரு அமல் இருக்காது. எனவே நாங்க மனசு வச்சோம் என்று சொன்னால் நாங்க ஒவ்வொருத்தரும் சதக்கா செய்வதற்கு தகுதி பெற்றவர்கள், அடுத்தவர்களோட துயர் துடைப்பதற்கு தகுதி பெற்றவர்கள், அடுத்தவங்களோட கண்ணீரை துடைப்பதற்கு தகுதி பெற்றவர்கள். எனவே சதக்கால கவனம் செலுத்துங்க, சதக்கால கூட கவனம் செலுத்துங்க, ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்துங்க. பெருநாளைக்கு எல்லாம் முழுமையாக ஆடை அணிஞ்சுதான் கொண்டாடுறதில்ல. எங்களோட ஒரு ஆடை இன்னைக்கு நாங்க வாங்குற ஆடையில ஒண்ட தியாகம் பண்ணா கூட ஒரு குடும்பத்துல ஒரு நேரம் சாப்பாட்டை கவ பண்ணிடலாம், ஒரு குடும்பத்துல 2 நேரம் சாப்பாட்டை கவர் பண்ணலாம். இப்படி நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிப்போம் என்றா சமூகத்தோட பெரிய ஒரு மட்டத்துக்கு ஒரு ஒரு கூட்டம் இருக்குது. அவங்களுக்கு அந்த சூடு சொன்ன எல்லாம் இல்லாம போயிட்டு திரிஞ்சு வீடு வீடா திரிஞ்சு அவங்க அந்த சர்க்கார், ஆனா வெளியே சொல்ல முடியாம, தன் கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாம மானத்தோட கௌரவமா வாழ்ற குடும்பங்கள், ஆனா கஷ்டத்தோட வாழ்ற குடும்பங்கள் எத்தனையோ எத்தனையோ இருக்கிறது. எனவே அந்த வகையில எந்த குடும்பங்கள்ல கஷ்டத்தை போக்குங்க நாங்க ஒவ்வொருவரும் சிந்திச்சோமா இருந்தால், இதை கூட்டாக யோசிக்கிறோமாக இருந்தால், ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக யோசிப்போமாக இருந்தால், நிச்சயமாக பலர் உங்களை போல எங்களை போல சந்தோஷமாக இந்த பெருநாளை கொண்டாடுவாங்க. அவ்வாறு பலரும் சந்தோஷமாக பெருநாளை கொண்டாடுறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை, இந்த கடைசி பத்தை நாங்க பயன்படுத்துறதுக்கு இந்த சதக்கா என்ற ஒரு முறை, இது பயங்கரமான ஒரு இபாதத். மிக 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 நன்மையை கொண்டு வந்து தரக்கூடிய அந்த அமல். அதே மாதிரி மீசான் ஹசனாத்து பாரமாக இருக்கக்கூடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஈமான ஒரு தராசிலையும் எனது சமூகத்துல ஈமான ஒரு தராசிலையும் வச்சா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமான் தான் மிகச்சிருக்குன்னு சொன்னது இந்த சதக்காவால. நாளை மறுமை நாள் மஹ்ஷர் மைதானத்துல எல்லாரும் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சதக்கா தான் அவங்களுக்கு நிலை கொடுக்க போகுது. எனவே சதக்காட சிறப்பை பேசுகின்றார், தனியான தலைப்புல பேசி கொண்டு போகலாம். ஆனா இந்த கடைசி பாத்துல லைலத்துல் கத்ரை அடைஞ்சு கொள்றதுக்கு மிக முக்கியமான ஒரு வழிமுறையாகத்தான் இங்கே நான் சதக்காவை உங்களுக்கு நான் சொல்றேன். எனவே ஒவ்வொருத்தரும் ஐடியா எடுங்க. இந்த சதக்காவுல முடியுமான அளவு சதக்கா செய்யறதுக்கு, நாளைய பற்றி நாங்க அல்லாஹ் தருவான். நீங்க ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா 10 ரூபா அல்லாஹ் உங்களுக்கு திருப்பி தருவான். எனவே இந்த சதக்கால எல்லாரும் ஏத்து வைங்க, எல்லாரும் சதக்கா செய்யறதுக்கு பாருங்க, முடியுமான செய்ய பாருங்க, அளவை பார்க்காங்க. உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அது உங்களோட ஈமான். நீங்க கொடுக்குற சதக்கா உங்களோட ஈமான்ட வெயிட் அது. எனவே அந்த சதக்காவை நீங்க அதிகமா சதக்கா கொடுக்க பாருங்க இந்த நாட்கள்ல. அதுக்கு அடுத்தது இறுதியாக நிறைய அமல்கள் இருக்குது. நேரத்தை கருதி நான் ஒரு பிரதானமாக ஒரு 5 அமல் உங்களுக்கு ஞாபகப்படுத்த. அந்த 7 அமல்கள் ஏற்கனவே பேசப்பட்டது, பல இடங்களில் நீங்க கேட்டது போல நிறைய அமல்கள் இருக்கிறது. நேரத்துக்கு தொழுவது, முன்பின் சுன்னத்துகள், நான் சொன்னது போல முசாஃபா செய்யறது, ஒருத்தர் அன்பா பார்க்கறது, இப்படி எல்லா விஷயங்களும் இருக்குது. அந்த இடத்துல இருந்து கொண்டு நாங்க இது சொல்றோம். இங்க மெயின பிரதானமாக ஒரு 5 அமல்கள் நான் அடையாளப்படுத்துறேன். அதுல இன்னொரு கடைசியாக இந்த செஷன்ல கடைசியாக ஒரு அமலை அறிமுகப்படுத்தி செஷன் முடிக்கலான்னு. இதுதான் அதுக்கார் ஜிக்ர் செய்யறது. ஆக லேசான ஒரு அமல், அதிகமாக நன்மை தரக்கூடிய அமல், எனது மனசுக்கு ரிலாக்ஸ் ஆக்கக்கூடிய அமல், எனது இணையா புறத்துல இருந்து நான் சந்தோஷத்தை தேடி தரக்கூடிய ஒரு அமல் தான் இந்த திக்ர்கள். அதிகமாக கிடைக்கிற நேரத்துல நாங்க அதிகமாக திக்ர் செய்வதற்கு பார்ப்போம். எந்த அளவுக்கு என்றால், ஒரு ஹதீஸ் மட்டும் சொல்லி முடிப்போம். இந்த மறுமை நாள்ல உலகம் அழிஞ்சு மறுமை நாள்ல மனிதர்கள் எழுப்பப்பட்டு
அந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சு சொர்க்கத்துக்கு போறாக்கெல்லாம் போயாச்சு, நரகத்துக்கு போறாக்கெல்லாம் போயாச்சு. போயிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியா தண்டனை எல்லாம் வாங்கிட்டு களிமா சொன்னவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. ஆனா களிமா சொன்னதுக்கு ஏற்ற அமல் செய்யல, அவருக்கு தண்டனைகள் இருக்கிறது என்றால் அந்த தண்டனைகள் எல்லாம் பெற்று முடிஞ்சு கடைசியா சொர்க்கத்துக்கு போறாரு. அவருக்கு பிறகு யார் இந்த சொர்க்கத்துக்கு போக என்று இருக்கும் போது இந்த நபரை பத்தி சல்லாசவங்க சொல்றது, இவற்ற சொர்க்கம் இந்த பூமி, வானம் பூமி போல 7 மடங்கு. அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்டா, வெறும் வெற்று நிலமாக இருக்கும். சட்டம் தர வெற்று நிலம். அந்த சொர்க்கத்தை செழிப்பாக்குற வேலை என்கிட்ட தான் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே மீராஜின் போது வானங்களை கடந்து போய்கிட்டு போது சில மலக்குகள் சில சொர்க்கத்துல பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க, நாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே திடீர்னு பயிர் செஞ்சுட்டு இருந்தாங்க, நாட்டுக்கு இருந்தாங்க, வந்து நின்றுட்டாங்க, உட்காந்துட்டாங்க. சல்லாசமா கேட்குறாங்க, ஏன் இவங்கெல்லாம் வேலை நிப்பாட்டிட்டாங்கன்னு. இல்ல, இந்த குறிப்பிட்ட நபர்ட சொர்க்கம் இது. அவர் இவ்வளவு நேரம் திக்ர் செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த திக்ரு கேட்ப அவங்க மரத்தை நாட்டி செடி கொடியில வச்சுட்டு இருந்தாங்க. அவர் இப்ப திக்ரை நிப்பாட்டினாரு, இவங்க வேலையை நிப்பாட்டிட்டாங்க. எனவே நீங்க எந்த அளவு தூரம் திக்ரு செய்றீங்களோ அந்த அளவு தூரம். ஏண்டா குறிப்பிட்ட காலம் வாழ்ற வாழ்க்கை இது. லம் எல்பசி இல்ல ஆசியத்தான், ஏதோ ஒரு பொழுதுல வாழ்ற வாழ்க்கை தான் எங்களோட உலக வாழ்க்கை. அதுவே ஒரே மாதிரி இருந்தா சலிச்சு போயிட்டோம். நாள் தோறும் டிஃப்ரெண்ட் எங்களுக்கு தேவை. வித்தியாசமான டேஸ்ட் தேவை, வித்தியாசமான ஸ்டைல் தேவை, வித்தியாசமான எத்தனையோ தேவை. ஒரு சின்ன ஒரு அற்ப வாழ்க்கை, நலிவே இல்லாத வாழ்க்கை, நிரந்தரமான சொர்க்க வாழ்க்கையை வாழ்வதாக இருந்தால் நிறைய டிஃப்ரெண்ட் தேவை, நிறைய வித்தியாசங்கள் தேவை, நிறைய டேஸ்ட்கள் தேவைப்படும். அந்த டேஸ்ட்ல வித்தியாசங்களை அடங்கி கொண்டதுக்கு நல்லொரு வழியாக, வழிமுறையாக இந்த திக்ரு காணப்படுகிறது. வித்தியாசமான திக்ருகளை செய்யுங்க, அதிகமாக செய்யுங்க. அதிகமாக திக்ரு செய்ய செய்ய உங்களோட சொர்க்கம் செழிப்பாக்கப்பட்டு கொண்டிருக்கும். எனவே அந்த வகையில இந்த கடைசி 10ல அதிகமாக திக்ர் செய்வதற்கு முற்படுவோம். இப்படி எங்கட முடியுமான வரையில இந்த கடந்த நாட்களை எல்லாம் கலா செய்கின்ற வகையில இந்த கடைசி 10 சிறப்பாக திட்டமிடுவோம், சிறப்பாக செயற்படுவோம், சிறந்த முறையில ரிசல்ட்ஸ் அடைஞ்சு கொள்வோம். ரமதானிலிருந்து வெளிவருகின்ற பொழுது ஒரு சிறந்த மனிதனாக, சிறந்த அடியானாக, அல்லாஹ்வுடைய நேசனாக வெளியே வருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும், தௌஃபீக் செய்தார்கள் வேண்டும் கேட்டு, அடுத்த பகுதியாக வாட்ஸ் நெக்ஸ்ட். நான் ஏற்கனவே சொன்னது போல ரமலான்ல 4 சிட்டிங் செய்யறேன், 4வது செஷன் முடிஞ்சு. இனி ஆத்திகாம், இனி ரமலான் முடிஞ்சுதான் நாங்க இந்த செஷனை தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். எப்படி செய்வோம் தெரியாது, ஆனா தொடர்ந்து புதன்கிழமை, நான் நினைக்கிறேன் புதன்கிழமை வசதியை பார்த்து உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஈவினிங் நாங்கள் ஒரு 8:30 9:30 அல்ல 8 to 9 இப்படி ஒரு ஹவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் சிட்டிங்கை செய்யலாம் என்று திட்டமிட்டிருக்கின்றேன். எனக்கு அந்த டைம் ஒதுக்க முடியும் என்று நினைக்கிறேன். நீங்க விரும்பினாக்க அந்த தலைப்புகளை தொடரலாம். பல தலைப்புகளுக்கு பேசுறதுக்கு, எங்கள்ல மாற்றம் கொண்டு வருவதற்கு, டீச்சர்ஸ்மாருக்கு தேவையானது, உம்மமாருக்கு தேவையானது, வாப்பமாருக்கு தேவையானது, பிள்ளைகளுக்கு தேவையானது, இப்படி நிறைய வழிகாட்டல் நிகழ்ச்சிகள் காணப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில நாங்க கண்டினியூஸா போறேன்னு சொன்னாக்க உங்களோட கருத்துக்களையும் தெரிவிச்சிங்கன்னா நாங்க இந்த செஷனை தொடர்ந்து கண்டினியூஸ்லி வாரம் ஒரு ஆன்மீக அமர்வு என்ற வகையில இந்த சீரீஸை நாங்க கண்டினியூ பண்ணலாம். அதுல தொடராக அடுத்த இதுல இப்படி ஒரு தலைப்பு செய்யலாம், ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் என்று ஒரு தலைப்பை செய்யலாம் என்று நினைக்கிறேன். அடுத்தது அதாவது எங்க ரமதான ஃபீட்பேக்கை, ரமதான செயற்பாடுகளை வச்சு நாங்க என்ன லெசன்ஸ் எடுத்து எங்களுடைய ஸ்பீச்சில் எப்படி நாங்க டெவலப் பண்ணிட்டு போகலாம் என்று சொல்லி ஒரு செஷனை ரமதான் முடிஞ்சு செய்யலாம் நினைக்கிறேன். அதை தொடர்ந்து இப்படி ஒரு தலைப்பையும் செய்யலாம் இருக்கு. அதாவது பிஹேவியர் மோடிஃபிகேஷன் அல்லது என்ன சொல்லலாம், நான் இன்னும் ஒரு தேர்ச்சி மிக்க ஆளுமையாக எவ்வாறு நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்று இப்படி ஒரு செஷனை தொடரலாம் என்று நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை சொன்னீங்கன்னா இதை தொடரலாம், அல்லது இன்றையோட நாங்க மாசலாமா சொல்லிவிட்டு அமல்களில் ஈடுபடுவோம் என்று கேட்டு விடைபெறுகிறேன். இன்ஷா அல்லாஹ் இதை நெறிப்படுத்துகின்றவர்கள் இதை தொடர்ந்து கொண்டு போங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா.